பாகற்காயின் பயன்கள் என்னென்ன அப்படிந்தாங்க பார்க்க போகிறோம். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க உதவும். புற்றுநோய் செல்கள் அதிகரிக்காமல் தடுக்க உதவும். சுவாச பிரச்சனைகளை சரி செய்ய உதவும். சரும நோய்களை குணமாக்க உதவும். கொழுப்பு சேராமல் பாதுகாக்க உதவும். மூப்படைதலை தாமதப்படுத்த உதவும். கல்லீரலை பலப்படுத்த உதவும். மாரடைப்பு வராமல் தடுக்க உதவும். இளநரை வராமல் தடுக்க உதவும். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நமது உடலில் பருக்கள் வருவதை தடுக்கும். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். நமது உடலில் உள்ள இரத்தத்தை சுத்திகரிக்கும். பாகற்காயில் பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏ உள்ளதால் கண் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாக உள்ளது. மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களுக்கு ஏற்படும் பாதிப்பில் இருந்து பாதுகாக்கும். பாகற்காய் ஜூஸை தொடர்ந்து குடித்து வந்தால் செரிமான அமிலம் சுரப்பது மேம்படும். எனவே நமக்கு பசியும் அதிகரிக்கும். பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க பாகற்காய் உதவுகிறது. பாகற்காயின் கசப்பு விஷம் இல்லை. நம் உடல் தனக்கு வேண்டிய அளவு இதன் சத்தை எடுத்துக்கொண்டு மிகுதியை கழிவுப் பொருளாக வெளியே தள்ளிவிடும். இது எளிதில் ஜீரணமாகாது என்றாலும் கபம், பித்தம், குஷ்டம், மந்தம், மாலை ஆகிய கொடிய நோய்களை எளிதில் போக்கும். பாகற்காயை உணவில் அவ்வப்போது சேர்த்து கொண்டால் இருமல், ஜுரம், இரைப்பு, மூலம், வயிற்றுப்புழு இவை நீங்கும். பாகற்காய் ஆரோக்கியமான இதயத்தை பேணுவதற்காக நமது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. பாகற்காயை வாரத்திற்கு 2 முறை உணவில் சேர்த்து வந்தால் ஆஸ்துமா, நுரையீரல் அலர்ஜி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கலாம். 3 நாட்களுக்கு ஒரு முறை காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் பாகற்காய் ஜூஸ் குடித்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாகற்காய் ஜூஸ் எப்படி செய்கிறது, எந்த அளவில் எந்த நேரத்தில் குடிக்கிறது அப்படின்ற வீடியோ இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.